வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஈஸி. இன்னைக்கு பார்க்க போனா இங்கிலீஷில் சொல்லணும்னா அவாய்ட் கோல்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ப்ரொசீஜர். இதை சொன்ன முந்தின டாப்பிக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கை அது கன்சிடர் பண்ணாரு. தமிழில் சொல்லணும் இலக்குகளை விட்டு விட்டு அமைப்புமுறை மீது கவனம் செலுத்து அப்படின்னு. இதெல்லாம் இப்போ கோலை ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுக்கு ப்ரொசீஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி போகிறத சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப சொல்லிடுறேன். ஒரு வெற்றிகரமான தொழிலை வளர்த்தெடுத்தல், குடும்பத்தினோட நண்பர்களோட அதிக நேரத்தை செலவிடுதல், அதிக ஆசுவாசமான தகவலை செல்தல் போன்ற வழியில் நமக்கு பிடித்தவனை வச்சு நாம் பெறுவதற்கான சிறந்த வழி நடைமுறை செயல்படுத்த திட்டமாக இலக்கு நேர்மறை பதப்பு தான். தெரியல கேட்டா பரவலாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ண டைம் நம்ம ஒரு நார்மலாக டைப் கூட சுச்சுவேஷன்ஸு நம்ம பிடித்தவனை வச்சு பிடிச்ச ஃபோக்கஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு என்ன எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். ஸ்ட்ரக்சர் மாதிரி வழிமுறைகள் இப்போ வந்து ஒரு ஃபாலோயிங் மெத்தட்னு சொல்கிறேன். அந்த மெத்தட்ஸை வேணும்னு சொல்லிட்டாங்க. அதான் அவர் என்ன சொல்லுவாருன்னா, பல வருஷமா நானே இதை பார்க்கணும், இது எதுக்கு நான் பார்ப்போனே. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துல என்னன்னா அவங்களுக்கு இலக்கு கிடைச்சலாம். இப்போ நான் வந்து ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கணும். அது வந்து என்னுடைய நான் இப்போ இவ்வளோ வெயிட் தூக்குனா நெக்ஸ்ட் இவ்வளோ வெயிட் தூக்கணும் அப்படின்னு ஜிம்ல அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நான் நிறைய சம்பாதிக்கணும். அப்புறம் இலக்கு நிறைய நாங்கள் வந்து அந்த ஆத்திரானவங்க எய்ம் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா சில ஏம் அடையிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஃபெயிலு ஆகியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மயக்குமறைக்கும் இலக்கு இடையே உள்ள வேறுபாடுகள்னு ஸ்காட் ஆடம்ஸ் அவருங்கன்னா ஒரு காமெடின்னு சொல்லலாம், அது ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லலாம். இல்ல கேள்வித்திற கலைஞரிடம் எது தான் முதல்ல ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டாங்களாம். இலக்குனா என்னன்னா நம்ம நம்மளுடைய நமக்கு வேண்டிய இம்பாக்டை வாங்குறது. அதுவே அமைப்பு என்னன்னா ஒரு அந்த விளைவுகளுக்கு ஏற்றவாறு அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்புமுறைக்கு ஏற்ற மாதிரி அமைப்புன்னு சொல்ல முடியாது. என்னன்னா அந்த விளைவுக்கு அமைப்பு முறை என்னன்னா நமக்கு இருக்கு அந்த அந்த இம்பாக்டோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு பேர் தான் அமைப்பு முறைன்னு சொல்றாங்களாம். இதுக்கான எக்ஸாம்பிள் 3 சொல்லியிருக்காங்க, நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு விளையாட்டு அணியின் பயிற்சிப்பாளர் பிராக்டிஸ் பண்ண ஒரு கோச்சா இருந்துக்கோங்களேன். அப்போ உங்க குரூப் வந்து உங்க டீமா குரூப் சாம்பியன் பட்டாங்கன்னா அதுக்கு என்ன இலக்கா இருக்கணும், அதுக்கு நம்ம இப்போ என்னென்ன எந்த எந்த பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்க, இல்லை இப்போ வீக்கெண்ட் பிளேயர்ஸ் நம்ம எப்படி அந்த ஸ்ட்ராங் பிளேயரை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பல விஷயத்த பண்ணும்போது தான் ஒரு நமக்கு ஒரு இனிமேல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்ம ஒரு ஏம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சிருக்காங்க. பிஸ்னஸ் மேன் கோடிக்கணக்கான டாலர் இருக்கான். ஓகே, இதுக்கு அவங்க இலக்கா இருக்கும். அப்போ நீங்க யோசிக்கிற யோசனை வந்து பரிசீலிக்கும் விதமாகவும், அதுபோல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் ஆகும். ஊழியர்களுக்கு வந்து பணி நியமனம்னா ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி ஆட்ஸ் கொடுத்து பண்ற மாதிரி. அல்லது ஒரு மியூசிஷியனா இருந்து காமிச்சுக்கணும். மியூசிஷியன் சொல்ல முடியாது, மியூசிக் டேரக்டர்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அப்படி இருந்தாங்கன்னா எப்படி ஒரு பாட்டை உருவாக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. அவங்களோட ஏமா இருக்கும் இந்த இது போட்டா இதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இருக்கும்ல, ஸ்வரம் அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அதுக்கேற்ற நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது பெர்ஃபெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு கொஸ்டின்ல வரணும் அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் உங்களுடைய இலக்குகளை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு உங்க அர்மரை மீது காணும் செலுத்தா உங்களை வெற்றி பெற முடியுமா? அதாவது உங்க ஏம நீக்கிட்டு ஏம அவாய்ட் பண்ணிட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொசீஜர் வைஸ் படி போனீங்கன்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு கூரை பண்ணாணியின் பயிற்சி வைப்பார். அது இருந்து ஒரு சாயம்பட்ட விளைவுக்கான இலக்கா இருக்கட்டும். அந்த இலக்கை மறந்துட்டு இன்னசென்ட் பயிற்சியில ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்போ நீங்க சில விஷயத்துல மட்டும் கவனம் குவிந்தா உங்க விளைவு எப்படி இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதையும் சொல்றேன். ஒரு ஒரு கோச்சா இருந்தா உங்க டீமை வந்து நல்லா சாயம்பட்டு ஜெயிக்கணும்னா
அப்ப என்ன பண்ணணும், இலக்கு விட்டுட்டு ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களால இது கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக நீங்கள் விளைவுகளை பெறுவீர்கள் நான் நினைக்கிறேன். அவன் என்ன சொன்னான்னா, கன்ஃபார்ம் உங்களால வந்து விளைய வச்சு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏம்ன்னு சொல்றது ஆனா ஏம் பேஸா எப்படி இருக்குன்னா, இப்போ ஸ்கூல்ல இப்படி கேட்பான். நீ வந்தப்ப என்ன ஆகும்? அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ஏம் பண்ணா நான் சின்ன வயசுல வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு. நான் படிச்சது இன்ஜினியர். இப்போ இருக்குதா? அப்ப எனக்கு அப்புள்ள சின்ன வயசுல உள்ளதுக்கும் இப்போ சுச்சுவேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏன் வந்து கொஞ்சம் நேரத்துல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்க பண்ற ப்ரொசீஜர் தான் எப்பவுமே உங்களுடைய லைஃப் சேர்ந்து கொண்டு இருக்கிற பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லுவாங்க. அது பிறகு ஒரு ஸ்பெஷல் ஸ்கோர் சூப்பர் ஸ்கோர் பெறுவதற்கு எந்த போட்டிக்கு ஒரு இலக்காக ஒரு ஏமா இருக்கலாம். ஆனா அந்த போட்டி ஒட்டுமொத்த நேரம் ஹோல் டைமே நீங்க வந்து ஸ்கோரே எடுத்து ஸ்கோரை பார்க்காம ஆஹ் பார்த்து கொண்டிருப்பது அதுக்கு என்ன சொல்ல புரியல. ஸ்கோர் போர்டையே எடுத்து பார்த்து கொண்டிருப்பது அது எப்படி இருக்குமா? அதை எடுத்து நீங்க பார்க்காம போயிட்டு இருந்தீங்கன்னா போயிட்டு இருந்தா உங்களுக்கு காமெடியா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல வெற்றி பெற்றதுக்கான ஒரு வழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இம்ப்ரூவ் பண்றதுதான் அப்படின்னு. அப்போ நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க ஃபோக்கஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட நம்ம ஸ்கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மேட்ச்ல விளையாடுவாங்கல்ல அந்த ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கோர்கள் தாமாக மேம்படும், நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே போல சில ஏரியால வந்து இது வந்து உண்மை இருக்கலாம். ஆனா ஒரு சூப்பர் இம்பாக்டா கிடைக்கணும்னா இலக்குல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு செட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை மறந்துட்டு அதுக்கு பதிலாக ஸ்ட்ரக்சராக செல்றது வேண்டும். இலக்கில கொஞ்சம் செட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நேரம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ரொசீஜர் வைஸ் போயிட்டோம்னா அப்போ நல்லதுன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பொருள்? இலக்கல் முற்றிலும் தேவையில்லையா? நிச்சயமா இல்லை. ஏன்னா அதான் சொல்றாரு. ஏன்னா இப்போ நம்ம ஏம் கரெக்டா இருக்கும், ப்ரொசீஜர் வைஸ் வேற வேற இருக்கும். அப்ப அதுக்கு பண்ணும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும்ல. அததான் இங்க சொல்றாங்க. அதை நம்ம வந்து ப்ரொசீஜர் வைஸ் ஃபாலோ பண்ண வந்து நம்மளோட ஃபோக்கஸும் பெர்ஃபெக்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் சொல்றாங்க. நம்ம ஏம்ல யோசிச்சு ஏம்காக யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ற யூஸ் பண்றத விட நம்ம வேஸ்ட் ஆயிட்டோம்னா அதுக்கு யோசிச்சு யோசிச்சு வேஸ்ட் ஆகும். அதுபோல நம்ம பண்ற ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுல வந்து 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது வந்து நான் சும்மா ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், நம்ம பெரிய இன்ஃபர்மேஷனால. என்னன்னா, ஒன் ஏம் கோல் ஃபார் வின்னர் அண்ட் லூசர். வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களும் ஒரு இலக்கியங்கள் கொண்டுள்ளனர் அப்படின்னு. செகண்ட், ஒரு இலக்கை அடைவது என்பது ஒரு நேர மாற்றம் மட்டுமே. இதோ இலக்கு வந்து இவ்வளவு நேரத்துக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னா, அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம ஏன் நம்ம ஹாப்பினஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, இலக்குகள் நீண்ட கால குறுக்கே நிற்கின்ற அந்த லாங் இயர்ஸ் இருக்கலாம். அந்த லாங் வேல ஒரு குறுக்கு எடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் இந்த 4 டாபிக்ஸ். நம்ம 4 டாபிக் வந்து லேட்டா டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன்னா இந்த லாங் கண்டென்ட் ஆகும். இது வந்து ஒரு கண்டென்ட்டா மாற்றி இந்த 4 டாபிக் பிறகு ஒரு லாஸ்ட் டாபிக் அவங்க டேப்லா காலம் இருக்கு. அவ்வளோதான் சாப்டர் 1 டாபிக் முடிஞ்சிடும். இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தாங்க என்னோட எல்லா வீடியோஸும் வரும். அண்டு நான் இன்னும் இதோட இந்த வார்த்தைகள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு நான் ட்ரைவலிங்கில் போடுவேன். ட்ரைவலிங் போன வீடியோவும் இந்த மீனிங்ஸ் எல்லாம் ட்ரைவலிங்கில் போடுறேன். போட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் யாராவது தமிழ் இந்த புக்கு தமிழ் வாங்கியிருந்தீங்கன்னா பென்சில் வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை லேர்ன் ஈஸி.